சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 11/6/2024ங்க. இன்றைக்கி நல்ல ஒரு அட்டகாசமான சுறுசுறுப்பில் படபடப்பில் நல்லா பின்மாடு பிறப்பிள்ளைங்க, நல்லா வால் சன்னத்தில் சுழி சுத்தமாக தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் அருந்தாடையில் நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கன்று, நல்ல திமிழத்தமான கன்று, நல்ல கால் கருப்பு கொண்ட ஒரு மயிலக்கன்று காலக்கன்று வந்திருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடிய கன்றுகளையும் இன்றைக்கி போட்டிருக்கிறோம். அது எந்தெந்த கன்றுன்னு பார்க்கலாமுங்க. அதுபோக கண்ணை வாங்கும்போது நம்ம புடி கணக்கில் எப்படி அளந்து வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. ஃபோட்டோவில் பார்த்து வாங்கினா ஒரு சில இடத்துல கண் நம்ம பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம், அது போய் பார்க்கும்போது சிறுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில டவுட்டுகள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் யாருக்கிட்ட வாங்கினீங்கனாலும் பொடி கணக்கை எத்தனை முடி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அது எப்படி அளந்து பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சில தெரியாத நண்பர்களுக்கு நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமுங்க. வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான நல்ல படவடப்பு கொண்டித்தனம் எல்லா சேட்டைகளும் இருக்கக்கூடிய கண்ணுங்க. மாட்டில் நல்ல நைஸு நெஞ்சகலம் நல்ல நெஞ்சகலமுங்க. அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல முதுகு சட்டத்தோட குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் புறமாட்டில் நல்ல அருமையான சூப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டியான புறமாடு ஏற்றத்துலைங்க. வால் சொன்னம் நல்லா சாட்டை வாரில் எப்படி புது சாட்டையில் எப்படி வால் இருக்குமோ அந்த மாதிரி புது சாட்டையில் எப்படி அந்த சாட்டை வார் இருக்குமோ அந்த மாதிரி நல்லா உருட்டு வால் இல்லைங்க. குழம்பு கைகால் சுத்தத்தோட எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கன்று, நல்ல வெள்ளை மயிலில் வரக்கூடிய கன்றுங்க. சுழி சுத்தமான மயிலக்கன்று, ஒரு 8 மாதமான கன்றுங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்குங்க பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்கும், கையால் சுத்தமாக இருக்குதுங்க. தாடைக்குடி தொங்கல் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பான தோற்றத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டியான தோல் நைஸ் இல்லைங்க. நல்ல ஒரு எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று, ஒரு 8 மாதம் வயது இருக்குங்க. இதோட வளர்த்தி அப்படிங்கிறது ஒரு 10 புடி உயரம் தாராளமாக வருங்க. நல்ல வால் சன்னம், வால் இறக்கம் நல்ல வால் இறக்கத்தில் இருக்குது. மற்றபடி விவரங்கள் ஏதாவது வேணுனாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாமுங்க. சீக்காது கிடையாது, தலை சுற்றுறது, ஆணை அசைவு, கடுத்தார சுற்றல் இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாதுங்க. தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டிருக்கிறோங்க. சுழிகள் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. இந்த 8 மாதமான நல்ல நைஸ் குவாலிட்டி 8 மாதமான மயிலக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 24,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க. 1-2 முன்ன பின்ன விலை எச்சா இருந்தாலும் கன்று குவாலிட்டியாக கொண்டு போடுறோங்க. டெய்லி ஒரு 3-4 கன்றுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஹெச்எப் ஜெர்சி, காங்கேயம் காலக்கன்றுகள், கிடாரி கன்றுகள் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்குறோமுங்க. வேணுங்கிற நண்பர்கள் எந்தெந்த பதிவை பார்த்துட்டு எந்தெந்த மாதிரி காலக்கன்றுகள் வேணும், கிடாரி கன்றுகள் வேணும் அப்படிங்கிறத பதிவு நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது, என்ன விளக்கங்கள் சொல்கிறோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கொண்டு போகலாமுங்க. எல்லா வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோமுங்க. வீடியோவில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார் இல்லைங்க, தொடப்பகுதியில் நல்ல மரம் வரக்கூடிய ஒரு காரி சட்டையில் வரக்கூடிய கன்று, சுழி சுத்தமான கன்று, நெத்தியில் அசவு சுழி இல்லாமல், நடுமுதுகு நெலிசு உங்களுக்கு குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல், நெத்தியில் டபுள் சுழி இல்லாமல் ஒரு கன்று இன்றைக்கி வாங்கியிருக்கிறோமுங்க. வாங்கின இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோங்க இது நாளைக்கு நம்ம இடத்துக்கு வந்துடும். தெளிவாக கொண்டு வந்துட்டு எப்படி தீவனம் சாப்பிடுது, அடை தீவனம்லாம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நம்ம விற்பனை பதிவு போடுறோமுங்க. எந்த மாடு எந்த கண்ணையுமே நம்ம கொண்டு இறக்குனதையும் வீடியோ போடுறது இல்லைங்க. அதாவது பார்த்திங்கன்னா இறக்குற வீடியோ கயிறுகள்லாம் மாற்றி நம்ம தெளிவாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு நாள் நம்ம இடத்துல நம்ம வச்சுருந்து அதோட விவரங்கள், சாப்பிட்றது, வேறு ஏதாவது யானை அசைவு, சீக்காது ஏதாவது இருக்குதா, சுழி ஏதாவது சந்தையில் நம்ம வாங்கியிருந்தோம்னா சுழி பார்த்திங்கன்னா ஒட்டி கொடுத்துருவாங்க கம் பசை போட்டு. அந்த சுழி எல்லாமே தெளிவாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆணை அசைவு, கடுத்தார சுற்றல், தலை சுற்றல் இதெல்லாம் இருக்குதா, தீவனம் ஏதாவது கழிக்குதா, இல்லை மாடு செருமடிக்குதா, இது எல்லாமே தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோ நம்ம விற்பனை பதிவாக நம்ம போடுவோங்க. வந்ததையும் பூச்சி மாத்திரை கொடுத்து அதுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே தெளிவாக செஞ்சதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் வீடியோ பதிவு நம்ம போடுவோங்க. இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குரங்காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்த கண்ணுங்க. நம்ம இடத்துல எப்படி தீவனம் எடுக்குது, அடை தீவனம் எடுக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டு நம்ம நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் வீடியோ விற்பனை பதிவாக நம்ம போடுறோமுங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்லா இழப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. சுழி சுத்தமான காங்கேயம் கன்று, நல்லா செவலை கன்று, கிடாரி கன்று, நல்ல அழகான கொம்பு தலையிலைங்க, நல்லா கையால் ஊக்கத்தோட நல்ல சிறுநார் மாடுன்னு சொல்லாமுங்க. சிறுநார் மாடுன்னு நல்ல சாட்டை வராட்ட வால், மடிகாம்பு சுத்தம், மற்றபடி எல்லா சூழலிலும் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று. இது இன்றைக்கி தான் வாங்கியிருக்குதுங்க. இதுவும் நாளை அல்லது நாளை மறுநாள் வீடியோ விற்பனை பதிவாக போடுவோங்க. அதுக்கு முன்னாடியே ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கேட்டு பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு வச்சு வரும்போது ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு லட்சணமான ஒரு செவலைக்கண்ணில் ஒரு கிடாரி கன்று தெளிவான கண்ணாக சேருங்க. இழப்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா திமில்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுங்க. நல்ல முறுக்க மாரி இருக்குது, நல்லா திமில் நல்லா ஏற்றமாக தெளிவாக தெரியுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறத பார்த்திங்கன்னா எத்தனை புடி இருக்குது அப்படிங்கிற அளக்கிறதுங்க. கண்ணை ஃபஸ்ட்டு நம்ம நேராக நிறுத்திக்கணுங்க.
ஒரு கயிறு வந்து இந்த மாதிரி நீளமான ஒரு கயிறு எடுத்துக்கணும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி கீழேருந்து முதுகில் இருக்கிற சுழி வரைக்கும் நம்ம அளந்து பார்த்துட்டுங்க, ஒவ்வொரு புடியை இந்த மாதிரி கையில் போடுற மாதிரி பிடிச்சிட்டு வந்தோம்னா 1 2 3 4 5 கயிறு முடிகிற அளவுக்கு நம்ம பிடிக்கணுங்க. அப்போ வந்து எத்தனை புடி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். நிறைய நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறதாங்க, ஜோடிக்காக வாங்குறவங்க பொதுவாக இந்த கண்ணை பார்த்துட்டு கொம்புதலை சரியாக இருந்தால் ஓகே வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி புடி கணக்கில் அளந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக